முறியடிக்கிற சக்தி ஆனிடத்திலே இருக்கிறது சொன்னால் மே மாதம் தேர்தல் முடிவு அறிவிக்கின்ற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற போதுதான் அது உருவாகும். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஏப்ரல் மாதம் நம்முடைய தேர்தலுடைய பதிவு செய்கிற நாள் 23. நான் நினைத்து பார்த்தேன், அன்றைக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் களத்திலே பூத்திற்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நம்முடைய பூத் கமிட்டி அழைப்பார்கள். சலிச்சு போய் 6:30 மணி 7 மணிக்கு வந்து நிற்பாங்க கியூல. ஆனால் இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற போது 4 மணிக்கே நீங்க போய் 10 மணிக்குள்ள ரிசல்ட் போட்டு வந்துடுவீங்க. அதுதான் நடக்க போகுது. தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. கவுண்டிங் எல்லாம் வேண்டியதில்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மே